சூரியனும் செவ்வாயும் இணைந்து எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் கூட மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் இன்று கரிநாள். தொடர்ந்து நம்மளோட அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். உங்களுடைய ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்து எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் கூட நீங்கள் சோம கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள், அதாவது கந்த கடவுளை வணங்குவது கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:04ற்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி. வளர்பிறை துவாதசி திதி முடியும் நேரம் இன்று இரவு 9:22க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 29ஆம் தேதி அதிகாலை 1:06க்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:06 10:07 வரை. அதன் பிறகு காலை 11:38 மதியம் 12:09 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:45 7:17 வரை. ராகு கால நேரம் மாலை 4:13 5:45 வரை. யமகண்ட நேரம் காலை 10:07 11:38 வரை. கூலிகன் மதியம் 1:10 2:42 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று காலை 6:06க்கு முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு நேசம், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சக ராசிக்கு மேன்மை, தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு நலம். இன்றைய விசேஷம் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் இன்று கரிநாள். தொடர்ந்து நம்மளுடைய சுப ஓரைகளை பார்ப்போம். இன்று முதலில் சுக்கிர ஓரை சுப ஓரையாக வருகிறது. காலை 9:06 10:07 வரை. அதன் பிறகு புதன் ஓரை 10:07 11:08 வரை. சந்திர ஓரை 11:08 மதியம் 12:09 வரை. குரு ஓரை மதியம் 1:10 மதியம் 2:11 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:13 5:14 வரை. புதன் ஓரை மாலை 5:14 6:15 வரை. சந்திர ஓரை மாலை 6:15 7:17 வரை. நம்ம தர்மம் செய்வது, தர்மம் அதர்மம் என்று நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இது நம்ம கர்ம வினையுடன் சம்பந்தப்பட்டது. நம்ம எப்போவுமே தர்ம வழியில் இருப்பது தான் நம்மளுக்கு நல்ல கர்மாக்கள் நமக்கு சேரும். அப்புறம் துன்பத்திற்கு மேல் துன்பம் சேராமல் இருப்பதற்கு நம் தர்ம வழியை கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா தர்மத்தோட அடையாளம் என்ன, தர்ம வழியில் நடப்பதின் அடையாளம் என்ன என்று பார்த்தால், கொல்லாமை, மற்றது அந்த சத்தியம், அதாவது உண்மையை பேசுதல், சத்தியமாக நடந்து கொள்ளுதல், பிறகு கோபம் இல்லாமல் இருக்கிறது, யார் மேலேயும் கோபம் அதிகமாக இருக்கிறது, அந்த கோப எண்ணமே நம்ம மனசில் இருந்தாலே நம்ம தர்ம வழியிலே நடக்க மாட்டோம். மற்றபடி உயிர்களிடத்தில் எந்த உயிர்களாக இருந்தாலும் அந்த உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது மற்றும் புலநடக்கம் தேவைப்படும். நம்ம கட்டாயமாக புலநடக்கத்தோடு இருக்க வேண்டும். அதன் பிறகு மனம் மொழி மெய் ஒன்றாக இருப்பது நம்ம தர்ம வழி நடப்பதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதாவது நம்ம சொல்கிறது செய்கிறது எல்லாமே ஒன்றா இருக்கணும். செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று அந்த மாதிரி நடந்துக்காமல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நாம் எப்போவுமே தர்ம வழியில் நடப்போம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.